Father God, we thank you for your amazing love towards us. தகப்பனே, உம்முடைய அநாதி சிநேகத்திற்காக நீர் எங்கள் மீது பாராட்டின அன்பிற்காக கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். The kind of love that you lavished upon us, that's beyond our imagination. எங்களுடைய புத்திக்கு எட்டி எங்களால புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத விதத்துல நீர் எங்கள் மீது உம்முடைய அன்பை பொழிந்தருளுவதற்காக நன்றி. Father, we are always thankful for sending your son to die on the cross, Lord. உம்முடைய குமாரனை எங்களுக்காக சிலுவையிலே மரிக்கும்படிக்கு நீர் அனுப்பினதற்காக நாங்கள் என்றென்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம் தகப்பனே. And also help us, Father God, in these days especially, Father God, as we meditate upon the cross, take us into the chambers of your heart to know what is the purpose, what is that you wanted to achieve by sending your son to die on the cross. தகப்பனே, இந்த நாட்களில் நாங்கள் சிலுவையை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாங்கள் சிலுவையை தாண்டி உம்முடைய இருதயத்திற்குள்ளாக நீர் உம்முடைய குமாரனை எதற்கு அனுப்பினதற்கான நோக்கம் என்ன, எதற்காக நீர் செய்து முடித்ததை செய்து முடித்தீர் என்று நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. Grant us the grace so that we could able to understand, Father God, what that you have done through what you did on the cross. Thank you so much, Lord. Even today, we submit each and every one of us into your hands. Let the Spirit of God help us to understand what that you wanted us to understand, not that something that we don't want just to gather up some more knowledge in our mind. எங்களுடைய சிந்தையில இன்னும் கொஞ்சம் அறிவை சேர்த்துக்கொள்ள, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தெரியாத காரியத்தை தெரிந்து கொள்வதற்காக நாங்க வரலப்பா. We have gathered here so that we can learn what that you wanted to impart in our lives, so that it will change and bring the transformation in our life. நாங்கள் இங்க கூடி வந்ததற்கான நோக்கம் தகப்பனே, நாங்கள் எங்களை முற்றிலுமாக விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளாக மறுரூபத்தை கொண்டு வந்து உம்மை போல நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. Help us to live like you and to reflect you, Father God. According to Romans 8:29, you said that we all been called so that we could able to be reflect the very image of your son Jesus Christ. அப்பா, அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபப்படுவதற்காகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்று நீர் சொன்னதை போல அந்த சாயலுக்கு, அந்த ரூபத்திற்கு ஒப்பாக எங்களை மாற்றும்படிக்கு எங்களை வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே கரம் பிடித்து வழி நடத்துங்க. Father, we empty ourselves so that our minds and hearts are in your hands, so that you can fill and use us and help us to come near to you, Lord, to know the heart of the Father and the heartbeat of Jesus Christ. Holy Spirit, help us. அப்பா, உம்முடைய இருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதய துடிப்பையும் நாங்கள் புரிந்து கொள்ள ஆவியானவர் உங்க கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. This is the only way that we can be transformed beyond our imagination. நாங்கள் மறுரூபமாகுவதற்கு நீரே எங்களுக்காக ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய பாக்கியம், சிலாக்கியம் சிலுவையை தியானிப்பது. You yourself has made this way so that we could be able to be transformed in a way that beyond our imagination. Thank you so much, Father God. Thank you so much, Holy Spirit. Lead and guide us into the truth that you wanted to impart in our life. இந்த நாளிலே நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று முன் குறிக்கப்பட்ட உம்முடைய சத்தியத்திற்கு நேராக, வெளிப்பாட்டிற்கு நேராக எங்களை வழி நடத்தும்படிக்கு வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். However that you wanted to lead, have your way in fullness so that you could able to glorify the name of Jesus Christ. நீர் எப்படி எல்லாம் எங்களை நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தும். அப்பொழுது மாத்திரமே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எங்கள் மூலமாக எங்கள் வாழ்க்கையிலே உயர்த்தப்படும். In Jesus most precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. What a joy. Thank you so much. And this is the third day, right? We are going to meditate on the cross of Christ. நம்ம எல்லோருக்குமே தெரிந்த அந்த வசனத்தை இன்னும் ஒரு விசை வாசிப்போம். யோவான் 3:16. John 3 verses 16. Hallelujah. John 3 verses 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Hallelujah. For God so loved the world that he gave his only begotten son, so whoever believeth on him shall not perish but have eternal life. For God so loved, he gave his only begotten son. For God so loved you and me. When the word of God says God so loved the world, அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றால் உலகத்துல அன்பு கூறுவதற்கு என்று ஒன்றுமில்லை.
அவர் பிதாவின் இடத்திலிருந்து வந்தார். அவர் மேலானவைகளை தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காண்பித்தார். மேலானவைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தார். மேலானவைகளை நாடிக்கொண்டிருந்தார். அந்த கொலோசியர்ல பவுல் எழுதும்போது நாமும் மேலானவைகளை நாடும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். Jesus, when he lived his life on this earth, he lived only for the things of above. He lived having a desire for the things of above. He exhibited the priority of the things of above. That's why even Paul mentions in Colossians that we also called to live as Jesus Christ lived, having the thought of the things of above. Hallelujah. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவரும் நம்மை போலவே ஒரு சரீரத்துல வந்தாரு. அவருக்கும் நம்மை போல இருந்த எல்லா வியாக்குலங்கள், நமக்கு இருந்த விருப்பங்கள், நமக்கு இருந்த பசி, தாகம், கண்ணீர், கவலை எல்லாமே அவருக்கு இருந்தது. Even Jesus, as he came in the flesh, he also had everything that whatever that we had and we have, like a hunger, thirst, the kind of sadness and joy, everything he also come across. But when it came to the point of the cross, எல்லா இடத்துல நம்மை போல அவர் தான் இருந்தார். நம்மள் ஒருவராக அவர் தன்னை காண்பித்தார். ஆனா சிலுவைக்கு வரும்பொழுது மாத்திரம் பாருங்களேன், நீங்களும் நானும் ஒருவேளை அந்த சிலுவையில அறையப்பட்டிருந்தோம்னா, சிலுவையில நம்மை அறைந்தவர்கள் நம்ம எப்படி திட்டு தீர்த்திருப்போம், என்னென்னலாம் சாபம் கொடுத்திருப்போம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல ஒண்ணுமே இல்லாத விஷயத்திற்கு நம்மளுடைய கண்கள் பார்க்கிறது. என்னுடைய சொந்த கண்களால காதுகளால கேட்டிருக்கிறேன். ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த தகப்பனோ தாயோ பிள்ளைகளை சபிப்பதும், பிள்ளைகள் தாய் தகப்பனை சபிப்பதும், சகோதரர்களுக்குள்ள சபித்துக் கொள்வதும் பயங்கரமா இருக்குது. ஆனா யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும் பொழுதும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. Today we could able to see around the world that when we go through a tough path, we always have the habit of cursing people. We yell at people, we shout at people. Jesus, though he identified himself as one among us in the flesh, but still when it comes to cross, he never reacted in the flesh, but he reacted in the spirit. Why? How come he could able to do it? When Jesus could able to do it something, you got to remember it is always possible for you and me because we are being given the same spirit of God that Jesus Christ had. Amen. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பிரகாரமாவே நீங்களும் நானும் வாழ முடியும். I think it is in 1 John 2:8 it says that 1 யோவான் 2:7-8 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுவோமானால் அவர் வாழ்ந்தபடியே நாமும் வாழ கடவோம். How is it possible? ஒரு சில பேர் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க, இயேசு அவர் தேவன், அவர் தேவனுடைய குமாரன், அவரால வாழ முடியும், நம்மளால வாழ முடியுமாங்க? Many people think like that. Oh, Jesus Christ is being one among the God. He is the Son of God. He could able to live such an exemplary life. He could able to live without sin. But we are human beings. Jesus is being a Son of God, but he also became not only a Son of God, he became a man of God. He became sons of men, not only Son of God. அவர் நம்மில் ஒருவராக கடந்து வந்திருந்தார். So when he displayed, you and I could be able to live the same kind of life that Jesus lived. Hallelujah. Now, as you look into the cross, I want you to grab your attention today. The first day we saw that cross represents the height of your father's love. நம் தகப்பனுடைய இருதயத்தின் அன்பினுடைய உச்சம் தான் சிலுவை. நீங்களும் நான் அவரை புரிந்து கொள்ளவே இல்லை 4000 ஆண்டுகளா. நாம் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவருடைய குமாரன், சொந்த குமாரன், நேசகுமாரன், சொந்த அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்து நம்ம இன்னைக்கு அவருடைய பிள்ளையா, சொந்த பிள்ளையா, நேச பிள்ளையா, அவருடைய இருதயத்துக்கு அருகாமையில வைத்திருக்கிற பிள்ளையா நம்மை மாற்றி இருக்கிறார். Amen. அவர் சிறந்ததை கொடுத்திருக்கிறார். நாம் அப்ப என்ன கொடுப்போம்? I told you that you go and ask Jesus that how you're going to respond to the love that he showed unto you. That we are not just believers, but we are being called son and daughter of the living God. Amen. What a joy. What a joy. Not just son and daughter, own son. We have been given the very spirit of God so that we could able to call unto him Abba Father. When you call him Abba Father, you are also son and daughter. Amen. நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகர ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் சொன்னா நாம் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். Amen. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே இடத்தை நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். Hallelujah. God out of his love he gave the same place whatever that he gave to his son Jesus Christ. இரண்டாவது நாள் நேத்து நம்ம பார்த்தோம். Cross also shows the height of the cruelty of man's heart. நீங்களும் நானும்
நம்முடைய இருதய கடினத்தினுடைய உச்சம், நம்முடைய அந்த இருதயத்திற்குள்ள நம்ம தேவனை விட்டு பிரிந்ததுனால நம்ம மாம்சத்துல கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் ஆயிட்டோம். இன்னும் சொல்ல போனா நம்ம சத்ருவனுடைய பிள்ளைகளாவே மாறிட்டோம். இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னாரு, உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், ஆபிரகாம் உங்க அப்பா கிடையாது, உங்க அப்பா சத்ரு என்று. Amen. When Jesus Christ was speaking to Sadducees and Pharisees, he told that your father is not Abraham, I know who your father is, and your father is Satan. Why Jesus told that? Because of the disobedience of Adam, we all have become into that lineage of Adam, and Adam has become a child of the enemy. Because he has obeyed him, he has fallen short of the glory of God. That is the reason we all carried whatever the deeds of the flesh. Why are we being created in the image of God? We have the anger, we speak lie, we have lust, all the things of the world we do possess. Why? Because of one man's disobedience. Because of him, we all came into that lineage. That's the reason Jesus told, Are, you do not know who your father is, but I know. But the good news is, thou we went to the point of crucifying the Son of God on the cross. Do you remember? We thought it is God who killed Jesus, but no, God did not kill Jesus Christ. When you look at the cross, what should come to your mind? நீங்க சிலுவையை பார்க்கும்போது உங்க இருதயத்துக்குள்ள என்ன வரணும்? பிதா அவரை சிலுவையில அறையில, பிதா அவரை கொலை பண்ணல. யாரு? That's me. நீங்க ரோம சேவகர்களை பார்க்காதீங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க. நம்மளுடைய பாவத்துக்காக மரித்தார், நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தாரு. He has the heart to give himself unto the hands of those people, those wicked people. ஆனா கொலை செய்தது, அவரை ஆணிகளால கடாவப்படும்படிக்கு அவரை பீறி எடுத்தது, அவர் அந்த அளவுக்கு காயப்படுத்தி வேதனைப்படுத்தினது பிதா கிடையாது. That is you and me. It is not the father who bruised him. The word of God is very clear in 53:4. We thought it is the father who punished him because of his disobedience or because of the sins of his own life. He is son of God. He did not carry any sin. அவர் தேவனுடைய குமாரனா இருந்தார். அவரிடத்துல எந்த ஒரு சின்ன குறை கூட, ஒரு சின்ன பாவம் கூட பார்க்க முடியாதபடிக்கு அவர் வாழ்ந்து காண்பித்தார். பிதாவையே பிரதிபலிக்கிறவர் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையில எந்த குற்றம் குறையில். அப்படி இருந்தும் அவர் மரித்ததற்கான காரணம், அவரை கொலை செய்தது, அவரை சிலுவையில் அறைந்தது நீங்களும். நேத்து பார்த்தோம், நம்முடைய இருதய கடினத்தினுடைய உச்சம் தான் அந்த சிலுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது அதே சிலுவை. நீங்க பார்க்கும்போது இன்னொன்னு தெரியணும், நம்ம எல்லாம் மனிதர்கள் தான். நம்ம ஏன் இந்த அளவுக்கு ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன், we have become the seed of the enemy. அதுதான் ஜீசஸ் அங்கேயே சொல்றாரு, God வந்துட்டு Genesis 3 சொல்றாரு, I will put enmity between you and the seed of the woman அப்படின்றாரு. Seed belongs to men. ஆனா அந்த இடத்துல சொல்றாரு the seed of the woman அப்படின்றாரு. உனக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. The Lord here himself revealed in Genesis 3rd chapter itself that I will put enmity between you and the seed of the woman, whereas the seed belongs to men. So it clearly represents that Jesus Christ was going to come after the seed of woman. That's why Mary conceived Jesus Christ even before the marriage, because he was conceived by the Holy Spirit. The only woman who carried the seed of men or the seed of a baby without the help of a husband is Mary, and who is Jesus Christ. Hallelujah. It is a prophecy which was declared in Genesis 3:15, which came to pass in John 3:16. Hallelujah. But still, what makes us to crucify him? It is not just we, but you got to understand, whenever anything which is of negative nature, which is happening in this world, you got to always remember, when you pronounce evil, whenever you pronounce evil, there is always, you got to remember, evil is a part of devil. So when you pronounce devil, D-E-E-D-E-V-I-L, devil, so when you cover the D, you will find evil. So whenever you see devil, you will find evil. So whenever you see evil, it is the devil. Whereas exactly opposite, whenever you see God or good, G-O-O-D, good, whenever you see good or goodness, God is always there. Why? When you just hide one O, it is G-O-D. Amen. Goodness is always a representation of God, or rather, God himself is inside of goodness, whereas the evil is inside of the devil. Amen. You got to understand, again I'm telling you, sometimes we think anger is a part of our nature. Do you remember? நம்ம எல்லாரும் இதை சொல்லுவோம்ல, இதுக்கு மேல என்ன கோவப்படுத்தாதீங்க, நான் ரொம்ப கோவப்படுறேன். எங்க இருந்து அந்த கோவம் வருது?
Do you know where that anger comes? It's in the nature. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் ஒரிஜினல் ஃபேஸ பாத்துருவாங்க. I will show the original face. That's not the original face. What is it? Where does that anger comes? Where that lie comes? We believe that that's from our nature, but that's not our nature. Our nature and likeness and image is of God, because God created us in His own image. நம்முடைய சாயல், நம்முடைய ரூபம், எல்லாமே தன்மைகள், நம்முடைய கேரக்டர் எல்லாமே தேவனுடைய சாயல படைக்கப்பட்டவர்கள், நம் தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கும். அப்ப எப்பொழுது நமக்கு இதெல்லாம் வந்தது? ஆதாம் ஒருவனுடைய கீழ்ப்படியாமைனால ஆதாமுடைய வித்து நிமித்தம் வந்தது. எங்க இருந்து வந்தது? சத்ருவின் இடத்துல இருந்து வந்ததுங்க. So whenever you get angry, you got to remember yourself. Who am I? Am I a child of the Satan or am I a child of God? If you are a child of God, you don't have to behave. திரும்ப சொல்றேன், Jesus Christ told that when you know the truth will set you free. You go to know and walk in the truth. Who am I? நீங்க ரோட்ல போறீங்க, somebody is asking you for money, பணம் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க ஒரு 50 ரூபாய் கொடுக்கலாம், ஒரு 20 ரூபாய் பணம் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் 2 நாள் தங்கிட்டு வருவீங்களா? No, you will not go and stay with them for 2 or 3 days. Why? You know who you are and you know who they are. You may help them, but you cannot acquaint with them. You don't have any fellowship with them, right? Because you know who they are and you know who you are. You have a destiny, you have a family, you have an identity, you have a purpose. You are towards your destiny. The same way, whenever you get angry, whenever you get lustful thoughts, whenever you get those things that which is of the flesh, you got to remember, many times we believe it is our nature. That's not your nature. That is the enemy's nature. Because of Adam's sin, it came into your DNA. But because of what Jesus Christ did on the cross, that's been completely taken away. Hallelujah. இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்தது நிமித்தம் நீங்க நம்புறீங்களே, இது என்னுடைய சுபாவம் தான், எங்க அப்பா இப்படிதான் கோபப்படுவார். ஒரு சில பேருக்கு பெருமை வேற. So few people now, they will feel very proud. Oh, this anger, no, my dad used to be like this. I am the same way like my dad. Hey, you are not talking about your physical dad. You are talking about your original dad, the Satan. Yes. Whatever the deeds of the flesh, that's not belongs to you. That's not who you are. That's the enemy. If you got to know who you are, the word of God says that we have been created in the image of God. நீங்க யாருன்னு தெரிந்து கொள்ளணும். வசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறீங்க. ஹalleluya. சோ நீங்க சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரியணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் அதுதான். என்னன்னா, சிலுவை எதற்காக உண்டாக்கப்பட்டது? சிலுவை உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம். What is the purpose of cross or crucifixion? சிலுவை மரணம் என்பது எதற்காக? ரோம அரசாங்கம் அதை வந்துட்டு அமல்படுத்தினாங்க. அவர்கள் தான் அதை எடுத்துட்டு வந்தது. எதற்காகன்னு சொன்னா, ரோம ராஜ்யத்திற்கு விரோதமாக ரொம்பவும் அந்த ராஜ்யத்தையே கலைத்து விடுவோம் என்று ரோம ராஜ்யத்திற்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு உச்சகட்ட தண்டனையாக அது கொடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த தண்டனையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கைகளில் ஆணி அடித்து, ஒரு சில வேலைகள்ல காலில் ஆணி அடிப்பாங்க, ஒரு சில வேலையில கால்கள் ஆணி அடிக்க மாட்டாங்க. பட் சிலுவையில் அரைந்து அப்படியே விட்டுடுவாங்க. அப்ப உங்களுக்கு தண்ணி இருக்காது, ஒன்னும் இருக்காது. அவங்களால கையே தங்களுடைய கைகளை கொண்டு ஒன்னும் பண்ண முடியாது. The Roman government they themselves invented this method of crucifixion and the cross because they wanted to give those who revolt against the government of Romans, so that it will be the highest punishment for those who revolt against the government of Romans. So they will crucify the people, and then they just like that they'll leave them. They will be on the cross for 3 and 4 days, and then they will die. It is a very, 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 crucifixion is one of the most painful and most humiliating, because most of the time they will make the person to be naked on the cross. So whoever goes, it is not somewhere in the middle of the jungle, or it is not in the forest. It is on the roadway, on the city where people passes by. On those places they used to crucify people, because everybody goes by and they will look at him. When they look at them, they will have the fear. So one of the reason Romans invented this cross is so that people will be afraid of them. So that this cross represents the highest point of pain. When you look at the cross, you got to remember
Jesus underwent the highest point of pain that ever invented on the earth, which is cross and crucifixion. Hallelujah. How much our daddy loves us. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் என்பதுதான் உச்சக்கட்ட வலியா, உச்சக்கட்ட நம்மளுடைய இருதயமே வந்துட்டு அந்த அவமானத்தினாலும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாத வியாக்குலத்தினாலும் நம்ம அந்த மரணமே, மரண வலியே பயங்கரமா இருக்கும். அந்த வலியை உங்களுக்காக எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா அந்த சிலுவைக்கு பின்பாக இருந்தது யாருன்னு பார்க்கணும். இது வெறும் நம்ம தான் பார்த்தோம். ஆனா எப்படி நடந்தது அப்படிங்கறது நீங்க பார்க்கும் பொழுது I just wanted you to take to two verses. I just wanted you to take today. Read first Luke 22 verse 3. Luke 22 verses 3. I'll read it for you. Then Satan entered Judas, called Iscariot, one of the 12. Then Satan entered Judas, called Iscariot, one of the 12. நான் தமிழ்ல வாசிக்கிறேன். 22:3. It is Luke 22. Sorry, I was looking here. Luke 22 verse 3. அப்பொழுது நான் முதல்ல இருந்து வாசிக்கிறேன். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய இஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். I wanted you to take this thought very closely. அந்த யூதாஸ் காரியத்துக்குள்ள என்ன நடந்ததாங்க? சாத்தான் புகுந்தான். I wanted you to read the same thing in John 13 verses 27. John 13 verses 27. As soon as Judas took the bread, Satan entered into him and Jesus told him, what you are about to do quickly. இது யார்கிட்ட யார் சொல்றாங்க? யோவான் 13:27. யோவான் 13:27. அந்த துணிக்கையை அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். இப்ப ஜீசஸ் யார்கிட்ட பேசுறாரு பாருங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, இயேசு யூதாச மட்டும் நோக்கி பார்க்கல, எனிமியை பார்த்து சொல்றாரு, you do whatever that you wanted to do it in a speedy way. நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிலுவை மரணம், it was a planned thing, not only by you and me, not only it was prophesied by God, but it is also planned in such a way the enemy wanted to kill Jesus Christ. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அவர் ஒரே காரியத்துக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக? அவர் தேவனுடைய குமாரன் என்பதை விளங்க செய்வதற்காக. தேவன் அவருக்கென்று படைக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். He is the Son of God. Jesus Christ came to this world to reveal to us that He Himself is the Son of God, and we are also who are created after the image of God. We are also sons of God and daughters of God. That's the reason Jesus Christ came to this world. I wanted you to go to one more verse where it is very evident why they crucified Jesus on the cross. John 5 verses 18. I'll read John 5 verses 18. For this reason they tried all the more to kill him. Not only was he breaking the Sabbath, but he was even calling God his own Father, making himself equal with God. Wow. The reason why they crucified Jesus is he was calling God as Father. John 5:18. யோவான் 5:18. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினால் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக வகை தேடினார்கள். When you look at the cross, what do you see? You see the height of the Father's love. You will see the height of the cruelty of our heart, and also you will see the height of the cunningness and the craftiness of the enemy. பிசாசு
யாரு மேல வகை தேடுவானா, எவர்கள் தேவனோடு கூட அந்த உறவுக்குள்ள வாழுகிறார்களோ அவர்கள் மேலதான் கண்ணு போடும். The enemy always targets those who live in that relationship of father and son, who lives in that fellowship with God. He always aims there. That's the reason the enemy, the word is very clear in John 5:18. All the more it is the Jewish people, but still it is not just the Jewish people. We have already read. It is the enemy who invented everything. It is the enemy who is orchestrating everything. He wanted to crucify Jesus. பிசாசானவன் இந்த எல்லா காரியத்தை மனிதர்களை கொண்டு பண்ணிட்டு இருக்கிறான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மனிதர்களுக்குள்ள எங்க இருந்து இந்த கோபம் வந்தது, எங்க இருந்து இந்த கொலை பாதகங்கள் வந்தது, எங்க இருந்து இந்த இச்சையான காரியங்கள், இதெல்லாம் மனிதர்களுக்குள்ள கிடையவே கிடையாது. It is like when I speak in Spanish, how do you think? அரே இவருக்கு எப்படி ஸ்பானிஷ் தெரியும்? எனக்கு ஸ்பானிஷ்க்கு சம்பந்தமே கிடையாது. By the way, I am looking my face, my whole thing, you can easily understand that I am an Indian or I am an European, right? Right or wrong? பார்க்கும்போது நமக்கு தெரியுது. பட் நான் ஸ்பானிஷ்ல பேசணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த போல நீங்களும் நானும் பாவமான காரியங்கள் எதுவுமே நமக்குள்ள இல்லை. Because we have been created after the image of God. பட் அப்புறம் எப்படி? Because of the fall of Adam, நமக்குள்ள சத்துருவுடைய வித்து வந்ததுனால அப்படி இருந்தோம். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன செய்து முடித்தாரோ அதன் நிமித்தம் மறுபடியுமாக நமக்கு தேவனுடைய சாயல் அவர் கொடுத்திருக்கிறார். Hallelujah. That's the thing. When you look into the cross, it is a proof and evidence that எப்படிப்பட்ட the height of enemy's craftiness or whatever that is deception, எப்படிப்பட்ட ஒரு சத்துரு வந்துட்டு ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்தாலும் சிலுவையில் அவன் அப்படிப்பட்டதான செய்தான். இயேசு கிறிஸ்துவையே குமாரன் என்று சொன்னதுனால சிலுவையில் அறையும்படிக்கு செய்தான். ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த சிலுவையை கொண்டுதான் தேவன் இன்னைக்கு உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிறார். Amen. The same way உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை சத்துரு the highest point, இதுக்கு மேல உங்களால முடியாது, உங்க வாழ்க்கையே அவன் முடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறான், எந்த திட்டத்தை வச்சிருந்தாலும் அதே திட்டத்தை கொண்டு தேவன் உங்களை உயர்த்துவார். Amen. God will make use of the same plans of the enemy where he meant to kill you, but the same plan God will make you to be exalted. Do you all remember the life of Mordecai? Yeah. Haman, the same plan that Haman wanted for himself, God just gave it to Mordecai, and the same place that he prepared for Mordecai, that came to Haman. Amen. You got to remember, when you look into the cross, we have a confidence that Jesus Christ, because he died on the cross, whatever the highest plan, the craftiness and the cunningness of the enemy, it is not going to make any effect in my life, because God will make the same plan and to be a blessing in my own life. Amen. Wow. The plans are good, are always good in our life. Whatever plans God has for me, that's always good. But one more good news, when you look into the cross, even the plans of the enemy in my life, though it is to the worst, God will make it to the best of my life. Hallelujah. That is the message that we are meditating today. When you look into the cross, you got to remember two things. First thing, though I carry the seed of the enemy, Satan, because of Jesus' death on the cross, I've been restored to the originality. Amen. I don't carry the beats or the DNA of the enemy, but I carry the image of God. Second thing, you got to believe God with the same plan. He displayed his glory by turning it to be good. The same way, whatever the craftiness, whatever the cunningness, whatever the deceiving, the plans and the purposes of the enemy, God will take that and make it to be a blessing in your own life. Father God, we give you all glory. Thank you so much for sending your son to die on the cross for us. It's because of his death on the cross that we could able to be restored to our original state of our image, and also we know that all things work together only for including the enemy's plan. தகப்பனே, அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக உங்களுடைய அன்பை விளங்க பண்ணினீர். எங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் உச்சத்தை பார்த்தோம். பிசாசனுடைய அந்த சத்துருடைய உச்சம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை எங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிற தேவன் நீங்க இருக்கிறீங்க. எங்களுக்கு இப்ப உம்முடைய சாயலை கொடுத்திருக்கீங்க. பிசாசனுடைய சாயல் எங்க வாழ்க்கையில கிடையாது. உங்க நாம மகிமைப்படும்படிக்கு எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இன்னும் அந்த சிலுவையை நோக்கி பார்க்க கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Thank you, Jesus, for everything that you did on the cross. Help us to live the way that you lived. In Jesus' most precious name we pray. Amen and amen. Hallelujah.